ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வை நாட் ரியாக்ஷன். ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின விஷயங்கள் வந்தாலே, பொதுவாக இன்டர்நெட்டில் வந்தாலே அடுத்த ஒரு 1 or 2 வீக்ஸுக்கு இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு படம் தான் இது. ஸோ இந்த படத்தை எடுக்கிறதே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. பயங்கர இன்வால்வ்டா, பயங்கர டெடிகேட்டிவா, பயங்கர எஃபர்ட் போட்டு எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு படம் தான் தங்கலான். ஸோ தங்கலான் படம், அந்த படத்துடைய ட்ரெய்லர் இன்னைக்கு வந்தாச்சு. ஸோ இந்த படத்துக்கு நான் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு டீசராக இருக்கட்டும், ஒவ்வொரு சின்ன சின்ன கிளிம்ஸாக இருக்கட்டும் வரும்போது, இந்த படத்தோட அப்டேட், அதாவது இந்த ஆரம்பிக்கும் போதே வந்து விக்ரமுடைய ஒரு மோஷன் போஸ்டர்ல தான் ஆரம்பிச்சாங்க. அதுலேருந்து அந்த படத்தோட ஹைப் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அந்த படத்துக்கான ஒவ்வொரு அப்டேட் வரும்போதும் ஒவ்வொரு விதமாக பயங்கரமான ஒரு ஹைப்பில் போயிட்டு இருக்கு. ஸோ நேற்றுலேருந்தே நான் பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ட்ரெய்லர் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம இந்த ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆரம்பிக்கும் போது பயங்கரமா ஆரம்பிச்சாங்க. இந்த செட்டு கிராண்டியரா இருக்கிறது இந்த விஷயம் தான். இப்போ ரியாலிட்டியா எடுத்துருக்காங்க. His Excellency Mr. Clement Dore அவரு உங்க உபகாரம் நாடி இந்த கிராமத்துக்கு விஜயம் பண்ணிருக்கார். இந்த வேலையை செய்யறதுக்கு நம்மளை விட வேற ஆளே கிடையாதான். ஓகே, அங்கங்க அந்த அனிமல்ஸ், பேர்ட்ஸ்லாம் சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க படத்துல. கிராபிக்ஸா இருக்கலாம் கண்டிப்பா, பட் நல்லா இருக்கும். நம்ம உயிரை நாமே எடுக்கிறதுக்கு சமம். ஓகே, நெக்ஸ்ட் இத்தனை அனிமல்ஸ் எத்தனை இதை காமிக்கிறாங்க. எல்லாம் புரியும் என்ன கெட்டப் ஆயுது. சூனியக்காரி இல்ல சொங்கோனே, சூனியக்காரி. ஓகே, ஆரத்தி அவதான் உண்மை இல்லையே. யாரா கேரக்டர் இது? அந்த சூனியக்காரர்களை யாருமே கட்டவே முடியாதா? கட்டுவோம், நான் கட்டுறேன். வாவ், என்னடா இது இப்படி பண்ணி வச்சிருக்காங்க? சாவுக்கு துணிஞ்சவனுக்கு மட்டும்தான் இங்க வாழ்க்கை. சாவுக்கு துணிஞ்சவனுக்கு மட்டும்தான் இங்க வாழ்க்கை. ஓகே, ட்ரெய்லரை பார்த்தாச்சு. ட்ரெய்லர் எப்படி இருக்கு? ஸ்டன்னிங் ஸ்டன்னிங் ஸ்டன்னிங். ஒவ்வொரு ஷாட்டும் ஸ்டன்னிங்காக இருக்குங்க, அவ்வளோதான் சொல்லணும். அவ்வளோ பயங்கரமாக இருக்குது ஒவ்வொரு ஷாட்டும் பார்க்குறதுக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஷாட், ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அந்த ஒர்க் தெரியுது. ஈவன் அவங்க காஸ்டியூமாக இருக்கட்டும், அவங்களுடைய மேக்கப், எஸ்பெஷலி மேக்கப்புக்கு வந்து 100% இந்த படத்தில் ஒரு பெஸ்ட், கண்டிப்பாக ஒரு அவார்டு, ஏதோ ஒரு பெரிய அவார்டு கிடைச்சே ஆகும். நேஷனல் அவார்டு கொடுத்தா கூட ஆச்சரியம் பண்ணல. அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் வந்து மேக்கப்பில் தெரியுது. மேக்கப் ஸ்டன்னிங் மேக்கப். எஸ்பெஷலி விக்ரம் அவருடைய கெட்டப்லாம் வந்து அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. நமக்கு வந்து ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த படம் மொத்தமாக த்ரூ அவுட்டாக வந்து ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படிங்கும்போது, அந்த பீரியடுக்கு நம்ம கொண்டு போகணும், நமக்கு டேரக்டர் வந்து நம்மளை கொண்டு போகணும் அப்படின்னா, அதுக்கு முக்கியமாக நம்ம பார்த்தோன்னே நம்பக்கூடிய அந்த மொத்த விஷயங்களையும் ஸ்க்ரீனில் கொண்டு வரணும். அதை இவர் கொண்டு வந்திருக்காரா? மிஸ்டர் ரஞ்சித் கொண்டு வந்திருக்காரான்னு கேட்டால் 100% கொண்டு வந்திருக்காரு, டவுட்டே இல்லை. ஒவ்வொரு ஷாட்டும் நம்ம அந்த இடத்துல போய் நிற்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. ஈவன் ட்ரெய்லர் பார்க்கும்போதே அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த கதை த்ரூ அவுட்டாக கோல்டை பேஸ் பண்ணி தான் அப்படிங்கிறது தெரியுது. பட் நான் என்ன நினச்சேன், ஸ்டார்ட் டு எண்டு அவங்க அந்த கோல்டு மைன், இந்த கேஜிஎஃப் ரிலேட்டடாக எல்லாமே அதை பற்றி தான் பேச போகிறாங்கன்னு நினச்சேன். பட் ஊழியில் வந்து
ஒரு விமன் கேரக்டர் வருது, அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, சம்திங் சூனியக்காரி அது இதுன்னு வருது. கண்டிப்பா அதை வச்சு ஏதாவது ஒரு டிராமா கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஃபுல்லாவே ஒரே விஷயத்த சொல்லிட்டு தான் போர் அடிச்சிடலாம். இந்த கதை மட்டும் கிரிப்டா, அதாவது பாரஞ்சு சொல்லவே வேண்டாம், மேக்சிமம் பயங்கரமா பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். சார்பட்டா பரம்பரையெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம், பாக்ஸிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு த்ரூ அவுட்டா 3 மணி நேரம் ஒரு ஸ்டோரியை சூப்பரா பண்ணியிருப்பாரு. சார்பட்டா பரம்பரையா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் சூப்பரா பண்ணக்கூடிய ஒரு ஆளு அவரு. இப்ப நம்மளுக்கு தங்கலான ஒரு படத்தை கொடுக்கும்போது ஸ்டோரி வைஸ் அண்ட் ஸ்கிரீன் பிளே வைஸ் அவர் நம்மளை ஹோல்டு பண்ணிட்டாருன்னா, விஷுவல் ட்ரீட்டியா இருக்கு, விஷுவல் வந்து பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் 100% ஹிட் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. வேற லெவல்ல போகுதுங்கிறது மட்டும்தான் உண்மை. மித்தபடி ஜிவி பிரகாஷ் இந்த படத்துல சூப்பர் மியூசிக். அந்த எண்ட்ல வந்து ஒரு போர்ஷன், அந்த அந்த தங்கலான்னு எழுத்து போடும்போது ஒரு எமோஷனலா ஒரு கோரஸ்ல ஒரு சவுண்டு தங்கலான்னு சூப்பரா இருக்கு. ஸோ இவர் மியூசிக் கண்டிப்பா இந்த படத்துல பயங்கரமான ஒரு மியூசிக்கா இருக்க போகுதுங்கிறதுல டவுட்டே இல்லைன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. அவருமே ட்வீட்லாம் பண்ணியிருந்தாரு அந்த படத்தை பார்த்துட்டு, பயங்கரமா இருக்கு படம், சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் அப்பத்துல இருந்தே நான் பயங்கர ஈகர் ஆயிட்டேன், எப்பதான் அந்த படம் வரப்போகுதுங்கிற மாதிரி. ஸோ படம் கண்டிப்பா நல்லா வந்துடும் அப்படிங்கிறது டவுட்டே இல்லை. ட்ரெய்லர் ஏன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. நான் பர்சனலா வந்து இதை கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணி எடுத்துருக்கலாமே, இன்னும் இதை கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமேன்னு தோன்றது வந்து கிராபிக்ஸ் தான். ஸ்டார்டிங்லேயே அந்த 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 சிறுத்தை, அந்த கருப்பு சிறுத்தையை காமிக்கும் போது சரி, அப்புறம் சின்ன சின்ன அனிமல்ஸ் எல்லாம் காமிக்கும் போது, அந்த ஸ்னேக் எல்லாம் காமிக்கும் போது இன்னுமே அது கிராபிக்ஸ் வைஸ் நல்லா பண்ணிருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு. அதை தவிர்க்கவே முடியல அந்த ஃபீல். மித்தபடி அந்த லொக்கேஷனா இருக்கட்டும், அந்த அதுல நடக்கக்கூடிய டிராமாவா இருக்கட்டும், அதில் நடக்கக்கூடிய ஃபைட், அந்த ரியலிஸ்டிக்கான எல்லா விஷயமா இருக்கட்டும், பார்க்கறதுக்கு ஸ்டன்னிங் டு த கோர், அவ்வளவுதான் சொல்லணும். அவ்வளோ சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்துக்கு நான் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன். எனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல வந்ததும் போய் பார்க்குறோம், தெரியும். ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கான ரியாக்ஷன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். Until bye from Why Not Reaction.